ஹாய் லெகஸ், வெல்கம் பேக் டு ஃபிக்ஸ்டு தமிழ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன். எப்படி வீடியோ பார்த்துட்டு கேட்டு ரொம்ப சிம்பிள் எப்படி எடிட் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் எடிட் பண்ணி சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஃபாண்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து அங்கே அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே போய் ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரோபோ ரெகுலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே பார்த்தீங்களா இங்கே இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். உங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ் வந்து எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கணும். நான் டவுன்லோட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து எங்கே இருக்கோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ஃபாண்ட் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபாண்ட் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிக்சட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எடிட் ஃபோட்டோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலே எடிட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இம்போர்ட் ஆயிடுச்சா, இப்போ கீழே அப்படியே ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், நம்ம இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் கிடச்சிடும் நமக்கு. ஓகேவா, ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இதே மாதிரி இப்போ செகண்ட் இமேஜும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ செகண்ட் இமேஜும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ண உடனே இதே கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். இதே மாதிரி உங்கள்கிட்ட எல்லா இமேஜுமே நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் லிங்க் அப்படி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரீசெட் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இந்த ப்ரீசெட் ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைட்டாக சைடில் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இப்போ எப்படி எடிட் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் எடிட் பண்ணுறது பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரவுண்ட் மாதிரி ஒன்று பார்த்தீங்களா, இங்கே பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து கேமரா ட்ராக்கிங் பட்டன் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா அதை எனேபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, ஓகே, இப்போ பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ட்ராக்கிங் வந்து எனேபிள் ஆயிரும். ஓகேவா, இப்போ வாங்க ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது, இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, இந்த ப்ரீசெட் ஃபைல் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்லாம் காமிக்கும். இது ஒவ்வொன்றா ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் இமேஜஸ் ஆட் பண்ணுறது, டைம்லைன், கீ ஃப்ரேமு, நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதை எப்படி எடிட் பண்ணுறது பார்த்துக்கலாம். இப்போ கீழே லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணி கீழே வந்துருங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் மாதிரி இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் அது இப்போ தூக்கிட்டு உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்களா நடு சென்ட்ரல் ஒரு இமேஜ் பார்த்தீங்களா, அந்த இமேஜை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கீழே பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டைம் லைனில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபீல்டுக்கு வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஆப்ஷன். ஓகேவா, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, கீழே இங்கே பார்த்தீங்கன்னா விஓன்னு போட்டு இதை தானே உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா, இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்துருங்க. ஓகே, கலர் அண்ட் ஃபீல்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். லைட்டாக ஸ்வைப் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போனீங்கன்னா இப்போ தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கே இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ண உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா, அப்படி பண்ணலாம். இந்த நீங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக உங்களுக்கு எந்த இதில் இமேஜ் வேணுமோ அது வரைக்கும் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா எப்படி இமேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இன்னொன்று நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் சாங் அப்படின்னு எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், திஸ் சாங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட நேமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச நேமோ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம. இதே மாதிரி கீழே இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பேன் நான். கீழே பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணி விட்ருங்க நீங்கள். ஓகே, இப்போ நான் எரேஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் போட்டேன், போட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அதே தெரியும் அதில் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ சூப்பராக நமக்கு ப்ளே ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இமேஜ் எடிட் பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கார்ட்டூன் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜஸ்லாம் நம்ம தூக்கிட்டு உங்களோட இமேஜஸ் நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ மேலே லாஸ்ட்டு ஃபுல்லாக மேலே வந்துடுங்க. மேலே அந்த கவர்மெண்ட் ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா,
அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டைம்லைனில் இந்த பிக்குன்னு கொடுத்துருப்பேன் நான், அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கா செகண்ட் ஆப்ஷனாக எடிட் குரூப் செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். இப்போ நீங்கள் பண்ணுங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வீடியோ வந்து புரியாமல் போயிடலாம், நீங்கள் எடிட் பண்ண முடியாது உங்களால். ஓகேவா? நீங்கள் ஒரு டைம் வீடியோ பார்த்தா கரெக்டாக நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே பாருங்கள் 2 இமேஜ் நான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இங்கே ஆட் பண்ணணும். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிக்சரில் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து ஜூம் அவுட்டு ஜூம் இன் ஆகும். ஓகேவா? கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக நீங்கள் சென்ட்ரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அலைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படி கரெக்டாக பார்த்து இன்னும் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அலைன் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இந்த ப்ரீசெட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரீசெட் இருக்குது, எஃபெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வைக்கிறமா வச்சுக்கோங்க நீங்களும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம இமேஜ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் நமக்கு தேவைக்கேற்ப. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம டைம்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம். நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே பாருங்கள் தெரியுதா, இந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் தெரியுதா, அந்த ப்ளஸ் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே இதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் ஆப்ஷன் இருக்குது டூப்ளிகேட் லேயர்னு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் இமேஜே வந்து கீழே வந்து டூப்ளிகேட்டாக உங்களுக்கு வச்சுருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா, தேர்ட் ஆப்ஷன் இங்கே ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து 3 கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் வந்து இதில் காப்பி ஆயிரும். இப்போ டைம்லைனில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு இமேஜ், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எஃபெக்ட்ஸ்க்குள்ளே வந்துருங்க. இப்போ வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் காமிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செகண்ட் இமேஜ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பேக் வந்துட்டு நீங்கள் செகண்ட் இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணி இந்த இமேஜ் சுற்றி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு இமேஜுமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு டாட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கும், எஃபெக்ட்ஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம செகண்ட் இமேஜ் லாஸ்ட் இருந்துச்சு, தேர்ட் இமேஜ் இருந்துச்சுங்களா, அந்த இமேஜ் டெலிட் பண்ணி விட்றோம். நம்ம இப்போ நம்ம டெலிட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நமக்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்துட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி அவுட்புட் கிடச்சிருக்கோ வந்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே, நான் பேக் வந்துடுறேன். எல்லாமே நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் பேக் வந்துட்டு இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் நான். ஓகேவா? கரெக்டாக ஸ்டார்டிங் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் கேட்கலாம், எதனால் ப்ரோ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறீங்க, அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. எதனால் ப்ளே பண்ணி பார்க்குறேன்னா, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது ப்ரிவியூவில் நீங்கள் பார்க்கும்போது தான் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜ் வந்து பாதி ஹெட் வந்து கட் ஆகுது, இது இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கொஞ்சம் இந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போனா தான் நீங்கள் நல்லா இந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் பாருங்கள் வீடியோ வந்து இமேஜ் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் நமக்கு கிடைக்கல. பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ எண்டு வரைக்கும் நமக்கு வரல. பார்த்தீங்களா தெரியும், இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் வரல. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், வீடியோ எண்டு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக இழுத்து விடணும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பாதி இதில் நம்ம இமேஜே நமக்கு பாதி தெரியல நமக்கு. அதனால் என்ன பண்ணோம், வீடியோ இமேஜை வந்து லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம. ஓகேவா? அதனால் நம்ம எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துறோம். நம்ம ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ப்ரிவியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும், அது இந்த மாதிரி என்னென்ன விதத்தில் மிஸ்டேக் நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். எடிட் குரூப்புக்குள்ளே போய்ட்டு லைட்டாக நம்ம அந்த இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்டில் இருக்க அந்த டாட்டான்னு ஒரு வந்து பார்த்தீங்களா ஒரு எஃபெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்ல, அந்த இமேஜோட இதையும் நம்ம லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படின்னா தான் அவுட்புட் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? 2 இமேஜே கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக நமக்கு ப்ளே ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ நம்ம இமேஜ் வந்து வீடியோ எண்டு வரைக்கும் நமக்கு கிடைக்கல. அதனால் வீடியோ எண்டு வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அது வந்து நம்ம இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ எண்டு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பிடிச்சி இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டிங்கன்னா அது இந்த மாதிரி கிடச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி வீடியோ எண்டு வரைக்கும் கிடச்சிச்சு நமக்கு. இப்போ நம்ம கிடச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா,
ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஓகே எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு வச்சிங்கன்னா வீடியோ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணும் அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா, அவ்வளோ நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டை. ஓகே, இந்த எடிட் பிடிச்சிட்டு மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டெய்லியும் எடிட்டிங் கண்டிப்பாக புதுசாக போட்டுருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டு விட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு நல்ல எடிட்டிங் பை see you.